சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை புனரமைக்க 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தேனாம்பேட்டை அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் அறிவிப்பு. மின் வாரியத்திற்கு 40,000 கோடி வருமானம் இருந்தும் தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி வருகிறது. மின் வாரியத்தில் நஷ்டம் என திமுக அரசு பொய் கூறி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு ஷாக் அடிப்பதாக கூறிய ஸ்டாலினுக்கு தற்போது ஷாக் அடிக்கவில்லையா? மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை திமுக அரசு திணித்துள்ளதாக அன்புமணி கடும் தாக்கு. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக 9வது நாளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழுப்புரம், கன்னியாகுமரி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேசிய தலைவர் மாயாவதியிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளியில் சேர்க்கைக்கு கோரும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழை கேட்டு வற்புறுத்தக்கூடாது. அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளன. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கல்வியை மையமாக கொண்டு திருவள்ளூரில் 200 கோடி ரூபாயில் அமையும் தமிழ்நாடு அறிவுசார் நகரம். நகரத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தும் முதல் நிலை அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரை புதிய ரயில் சேவை தொடக்கம். வாரம் 2 முறை செல்லும் ரயிலை மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் 2,79 கோடி செலவில் ரோப் கார் அமைக்கும் திட்டம். டெண்டர் கோருவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது தோட்டக்கலைத்துறை. கொலை மிரட்டல் ஆள்கடத்தல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கரூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நகலை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 66,954 கனஅடியாக குறைப்பு. நேற்று மாலை 75,748 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 66,954 கனஅடியாக சரிவு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரிப்பு. நேற்று நீர்வரத்து 35,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 45,000 கனஅடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 44,963 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 6 அடி வரை உயர்வு. பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,160 கனஅடியாக அதிகரிப்பு. உபரி நீர் திறப்பால் பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு.
நீர்வரத்து அதிகரிப்பால் 80 அடியை எட்டிய பவானிசாகர் அணை நீர்மட்டம். நீர் இருப்பு 15.7 டிஎம்சி ஆக உள்ள நிலையில் பாசன பகுதிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்மேற்கு பருவமழையால் ஆலியார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. தொடர்ந்து 3 நாட்களில் 15 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 127 அடியாக உயர்வு. அணையின் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் குறித்து தீர்மானம் நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. திமுக அதிமுக கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. தமிழக மீனவர்களின் கைதை கண்டித்து ராமநாதபுரத்தில் அனைத்து மீனவ சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஆவடியில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தேர்வில் ஆள் மாறாட்டம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாகையில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 44 கல்லூரி மாணவர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி வியனூர் பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் 200 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம். 78 சவரன் நகை மட்டுமே கொள்ளை போனது போலீசார் விசாரணையில் அம்பலம். திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே 4 கோவில்களில் 11 கோபுர கலசங்கள் திருட்டு. இருடைய மோசடி கும்பலின் கைவரிசையா என காவல்துறையினர் விசாரணை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலம். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் சர்வ அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் விதியை மீறி பேனர் வைத்த தாவேகவினர் மீது வழக்கு பதிவு. புசி ஆனந்த் பிறந்த நாளையொட்டி பேனர் வைத்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் தொடக்கம். காணொலி வாயிலாக நடைபெற்று வரும் கூட்டத்தில் MP மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிராக ராஜ்பவன் பெண் ஊழியர் பாலியல் புகார். வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல்.